அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதன் மூலம் அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். எந்த நாளிலும் இந்த தியானத்தை நாம் தொடரப்போகிறோம். மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக பழைய ஏற்பாட்டிற்கு சென்று மோசே வேண்டுதல் செய்த நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டான ரட்சிப்பு மற்றும் ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக செய்த வேண்டுதலின் நிமித்தம் மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டான அந்த ரட்சிப்பு, இந்த எடுத்துக்காட்டிற்கெல்லாம் சென்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக பிரதான ஆசாரியாராக இருந்து பிதாவின் வலது பார்சத்திலிருந்து வேண்டுதல் செய்யும்போது நமக்கு எப்படி ரட்சிப்பு உண்டாகுது என்று சொல்லி சில எடுத்துக்காட்டுகளை நாம் கடந்த வாரம் வரைக்கும் பார்த்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வாரத்திலே நாம் இந்த எபிரேயர் 7:25வது வசனத்தை நாம் தெளிவாக என்ன செய்ய போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம். மறுபடியும் பாருங்க, இந்த எபிரேயர் 7:25 மெதுவாக நாம் வாசிக்க கேட்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தின் முதல் பகுதி நமக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். யாருக்காக? யாரெல்லாம் இயேசுவின் மூலம் தேவனிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்காக இயேசு என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 2வது பகுதி சொல்லுகிறது, அவர் நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால். பிரியமானவர்களே, இதுதான் 2வது பகுதி. இந்த வசனத்தின் 2வது பகுதி என்ன சொல்லுது? அவர் எந்த கால அளவு வரைக்கும் நமக்கு வேண்டுதல் செய்வார். பாருங்க, இப்போது ஆரோன் மோசையெல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் அவங்க வேண்டுதல் செய்தாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன செய்தார்கள்? மரித்து போனார்கள். அதற்கு பின்பு அவர்களால் வேண்டுதல் செய்ய முடியாது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறவராகையால் அவர் என்றென்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராகையால். பாருங்க, 3வது காரியம் அவர் சொல்கிறாரு, நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் என்னதான் வல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்தினுடைய மகிமையை பாருங்க, இயேசு நமக்காக இன்னைக்கு பிரதான ஆசாரியராக இருந்து செய்கிற அந்த ஊழியத்தையும், பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே ஆரோன் இவர்கள் செய்த அந்த ஊழியத்தையும், அந்த பழைய ஏற்பாட்டு ஆரோனுக்கு பின்பு பாருங்கள் லேவியர் முறைமையிலே வந்த ஆசாரியர்கள் செய்கிற அந்த ஊழியத்தையும் இயேசு செய்கிற ஊழியத்தையும் ஒப்பிட்டு எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிரதான ஆசாரிய ஊழியம் எப்படி மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? இந்த வசனத்தை இப்படியாக தெளிவாக புரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நம்ம ஆழமாக புரிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி சொன்னோம். இந்த சத்தியம் எவ்வளோ முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாருங்கள், இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் உள்ள சில நம்பிக்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இப்படி நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா பாருங்கள், ஆண்டவர் சில அவருடைய ஊழியக்காரர்களை என்ன செய்கிறார், வல்லமையாக பயன்படுத்துகிறார். சில ஊழியக்காரர்களுக்கு வல்லமையான தீர்க்க தரிசன வரம், சுகமளிக்கும் வரம், இதெல்லாம் ஆண்டவர் தர்றார். அப்போது அதன் மூலமாக அவர்கள் ஊழியத்தில் வல்லமையாக என்ன செய்கிறார்கள், பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் பாருங்கள், மனிதர்கள் இன்றைக்கி பாவத்தில் விழுந்து போனதுனால, அவர்கள் பலவீனர்களாக இருக்கிறதுனால, எப்பவும் தங்களுடைய பாவத்தை குறித்த குற்ற உணர்வுடையவர்களாக இருக்கிறதுனால, இப்படி சில வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்துகிற ஊழியக்காரரை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க இப்படி மனசில் நினைக்க ஆரம்பிச்சுறாங்க, சரி நமக்காக அந்த ஊழியக்கார ஐயா என்ன செய்வார், கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்வார். அப்போது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை எல்லாம் என்ன செய்திருவார், கேட்டுருவார். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய ஜப விண்ணப்பங்கள்லாம் அந்த ஊழியக்கார ஐயாவுக்கு எழுதி போட்டுருவோம். அப்போ அந்த ஊழியக்கார ஐயா நான் ஜபிச்சா ஆண்டவர் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ நமக்கு தெரில, அது சந்தேகமாக இருக்குது. ஆனால் அந்த ஊழியக்கார ஐயா ஜபிச்சா கண்டிப்பாக ஆண்டவர் கேட்பார், அதனால தான் ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்துகிறாரு. அப்போது அவர்கிட்ட நம்ம ஜப விண்ணப்பங்களை எழுதி போட்டுருவோம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சில நேரத்தில் சில கூட்ட ஜனங்கள் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்துகிற ஊழியக்காரர்களாகிய மனுஷர் மேலே என்ன செய்துடுறாங்க, நம்பிக்கை வச்சிடுறாங்க, தங்களுக்காக வேண்டுதல் செய்யறதுக்கு. இன்னும் வேறு சில கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்க பாருங்கள், இயேசு இந்த பூமிக்கு வரும்போது கர்த்தர் மரியாளை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி, மரியாளின் வயிற்றில் தான் இயேசு பாருங்கள் கற்பந்தரித்து, அதாவது மரியாளாகிய அந்த இயேசு பிறக்கிற சமயத்தில் அவர் மரியாள் கன்னியாக இருந்தாங்க. அப்போது கன்னியின் வயிற்றிலே அவர் கற்பந்தரித்து இயேசு என்ன செய்தார், இந்த உலகத்துக்குள் பிறந்தார். அப்போது இதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே பிறக்கிறதுக்கு தேவன் மரியாளை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினாங்க. அப்போது இப்படி இயேசுவின் தாயார் மற்றும் இயேசுவினுடைய அந்த 12 சீடர்கள், அப்போஸ்தலர்கள், இவர்களெல்லாம் பாருங்கள் வல்லமையாய் ஆண்டவரால் என்ன செய்யப்பட்டார்கள், பயன்படுத்தப்பட்டார்கள். பேதுரு, யோவான், இப்படி தோமா, எல்லாமே ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், வேறு சில ஜனங்கள் பாருங்கள் தங்களுடைய அந்த பாவ பலவீனங்களின் நிமித்தமாக, தங்களுடைய குற்ற உணர்வு நிமித்தமாக என்ன பண்ணிடுறாங்க, இப்படி கர்த்தரால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் பயன்படுத்தின இந்த பாத்திரங்கள், அவருடைய இயேசுனுடைய தாயார் மற்றும் இயேசுனுடைய அந்த சீடர்கள், இவர்கள் மேலே என்ன செய்துறாங்க, நம்பிக்கை வச்சுறாங்க. ஓ, இவங்கெல்லாம் கர்த்தரால் பயன்படுத்தினாங்கல்ல, அப்போ இவங்கெல்லாம் பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கணும். அப்போது ஒருவேளை இவங்க நமக்காக வேண்டுதல் செய்துட்டா கர்த்தர் நம்முடைய ஜபத்தை என்ன செய்துருவார், கேட்டுருவார் அப்படின்னு சொல்லி, இப்படி கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரங்களாகிய சில இப்படிப்பட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தர் பயன்படுத்தின அவரோட பாத்திரங்களாகிய இந்த இயேசுவின் தாயார் மற்றும் அவருடைய சீடர்களாகிய இந்த மனிதர்கள் மேலே தங்களுடைய நம்பிக்கை என்ன செய்துடுறாங்க, வச்சிடுறாங்க. இன்னும் வேறு சிலர் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் கடவுளுடைய வழியை நான் போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில மனிதர்கள்லாம் பாருங்கள் கடவுளுடைய வழியை போதிக்கிறேன்னு சொல்லி பல விதமான போதனைகளெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போது ஜனங்கள் பார்த்திங்கன்னா சில நேரம் இவர்கள் தான் ஒருவேளை கடவுளுடைய அவதாரமாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இப்படி சில மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அவர்களே என்ன செய்கிறாங்க, தொழுது கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி ஜனங்கள் மத்தியிலே இப்படி பிற மனுஷர்கள் சில ஒருவேளை கடவுளால் பயன்படுத்தப்படுகிற சில மனுஷர்கள் மேலே இப்படி மனுஷர் மேலே நம்பிக்கை வைத்து என்ன செய்துறாங்க, இவங்க ஒருவேளை நமக்காக வேண்டுதல் செய்தால் தேவன் என்ன செய்வார், நம்முடைய வேண்டுதலை கேட்பார்னு நினச்சிட்டு என்ன செய்துறாங்க, சில மனுஷர்கள் மேலே நம்பிக்கை வச்சிடுறாங்க. பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, இது எவ்வளோ பெரிய தோல்வியில் நம்ம வாழ்க்கையை கொண்டு போய் விடுங்கிறத பார்த்திங்கன்னா இந்த இங்கே உள்ள வசனத்தில் தான் இந்த எபிரேயர் ஆசிரியர் என்ன செய்கிறாரு, விளக்குறார். பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, இந்த எபிரேய நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால் பாருங்கள் 1ஆம் நூற்றாண்டிலே நிறையா யூதர்கள்
அதாவது யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற சீஷர்களாக என்ன செய்தார்கள்? மாறினார்கள். அப்போது இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த யூதர்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தங்களுடைய யூத நண்பர்களின் மூலமாக, அவர்களுடைய சமுதாயத்தில் உள்ள பிற யூதர்கள் மூலமாக ரொம்ப நெருக்கம், உபத்திரவம்லாம் வந்துச்சு பாருங்கள். அப்போது இந்த இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்களுக்கு, சில யூதர்களுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. என்னென்னா, நம்ம மறுபடியும் நம்ம பழைய வாழ்க்கைக்கே போயிடுவோமா? நம்முடைய யூத பாரம்பரிய அந்த படி வாழுகிற அந்த வாழ்க்கைக்கே நம்ம போயிடுவோமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? கொஞ்சம் இயேசுவை விட்டு பின்வாங்குவதற்கு, இயேசுவை பின்பற்றுகிற அந்த விசுவாச வாழ்க்கையிலிருந்து பின்வாங்குவதற்கு இந்த சில யூதர்கள்லாம் 1ஆம் நூற்றாண்டில் சோதிக்கப்பட்டார்கள். அப்போது அப்படிப்பட்ட எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த எபிரேயர் நிருபத்தை இந்த எபிரேயர் ஆசிரியர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அவர் அவங்களுக்கு வந்து சொல்கிறார் பாருங்கள், இந்த யூத பாரம்பரியத்தில் இந்த யூதர்களுடைய பெரிய நம்பிக்கை என்னென்னா, அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் மோசே மேலே தான் இருந்துச்சு. ஏன்னா மோசே மூலமாக தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அப்போது இவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா மோசே இப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் பயன்படுத்தின சில பாத்திரங்கள் மேலே தான் என்ன இருந்துச்சு. அப்போது இந்த எபிரேய ஆசிரியர் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு வந்து கற்பிக்கிறார். எப்படி மோசே, ஆரோன் இவர்களுடைய அந்த பழைய ஏற்பாட்டு ஊழியெல்லாம் இதெல்லாம் இயேசுவை நமக்கு காண்பிப்பதற்காக கர்த்தர் அவங்கள ஒரு அடையாளமாக பயன்படுத்தினார். அவர்களுடைய ஊழியத்தின் நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. அதனால் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நித்திய பிரதான ஆசாரியர், நமக்கா என்றென்றைக்கும் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிற ஆசாரியராக இருக்கிறாரு. மோசையெல்லாம் இயேசு செய்ய போகிற ஊழியத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறக்க தற்காலிகமாக கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரங்கள் தான். அப்போது மோசையை பின்பற்றாதீங்க, இயேசுவை பின்பற்றுங்கன்னு சொல்லி இந்த எபிரேய கிறிஸ்தவங்களுக்கு இந்த எபிரேயர் ஆசிரியர் என்ன செய்கிறாரு? கற்பிக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை நம்ம இன்னும் புரிந்து கொள்ளும்போது ஏன் இப்படி மனிதர்கள் மேல் நாம் ஏன் நம்பிக்கை வைக்கக்கூடாது? இயேசுவின் மேலே தான் நம்ம தெளிவாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற சத்தியம் நமக்கு தெளிவாக புரியுது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், கர்த்தர் பயன்படுத்தின மோசே, இன்னும் ஆரோன், பாருங்கள் இவரெல்லாம் மனிதர்கள் தான். இவர்கள் வாழ்க்கையில் இருந்த பலவீனங்களை குறித்து பாருங்கள் எபிரேயர் இப்போ 7:23 வேதம் நமக்கு விளக்குது. பாருங்கள், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் இப்போ 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியர்களாக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பயன்படுத்தின மோசே, ஆரோன், அவங்களுக்கு பின்னே வந்த ஆசாரியர்கள், அந்த லேவி கோத்திரத்தில் வந்த ஆசாரியர்கள், இவர்களை குறித்தெல்லாம் எபிரேய ஆசிரியர் சொல்லும்போது சொல்கிறார், எப்போ அவங்கெல்லாம் மனுஷர்களாக இருந்ததுனால ஒரு நாள் என்ன செய்தாங்க? மரித்து போனதுனால அவங்க எப்பொழுதும் ஜனங்களுக்காக என்ன செய்ய முடியல? வேண்டுதல் செய்ய முடியலை. அப்போது பாருங்கள், இதை புரிந்து கொள்வதற்கு நம்ம பழைய ஏற்பாட்டு வசனங்களுக்கு போவோம். பாருங்கள், இப்போ எண்ணாகமும் 20ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம். எண்ணாகமும் 20ஆம் அதிகாரம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்கள், கர்த்தர் பயன்படுத்தின மோசையை குறித்து நம்ம பார்ப்போம். பாருங்கள், அவர்கள்லாம் மனிதர்கள் தான். அப்போது அவர்கள் மனிதர்களாக இருந்ததுனால அவர்களிடத்தில் இருந்த 2 முக்கியமான பலவீனத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்த்து அப்புறம் அதை இயேசுவினோட ஊழியத்துக்கு ஒப்பிட்டு ஏன் நாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள போகிறோம். இப்போ வாசிக்க எப்போ பாருங்கள், எபிரேயர் 20ஆம் அதிகாரத்தில் இப்போது 9, 10 மற்றும் 11, 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி
நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் மோசேயினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லுது. மோசே பாருங்கள், ஒரு தன்னுடைய வீட்டிலே ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தான்னு சொல்லி வேதமே மோசையை குறித்து அழைக்கிறது. ஆனால் இந்த மோசே என்னது ஒரு மனுஷர் தான். மனுஷர்களெல்லாம் யார்? வேதமே தெளிவாக சொல்லுது. ரோமன் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை என்ன செய்யுது? அற்றோர்களானோம். அப்போ மோசே அதமாக தான் பாருங்கள். அப்போது மோசே எப்படி ஒரு மனுஷனாக இருந்ததுனால பாருங்கள், அவர் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலோ பாருங்கள், இங்கே அவரோட வாழ்வில் வெளிப்பட்ட அந்த பலவீனத்தை நாம் பார்க்குறோம். பாருங்கள், இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் தண்ணி இல்லை. அப்போது அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மோசேயை ஆரோன் இஸ்ரேல் சபையாரெல்லாம் வர சொல்லி மோசையை கட்டளையிடுறாரு. எப்போ நீ கண்மலையை பார்த்து என்னச்சு பேசும்போது தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், இங்கே மோசே பாருங்கள், ஏற்கனவே 40 வருஷமாக இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஒரு ஊழியம் பண்ணியிருக்காரு. 40 வருஷமாக வனாந்தரத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அன்றாட அவருடைய முறுமுறுப்பு புலம்பல், முறுமுறுப்பு கசப்பு புலம்பல், இதையே கேட்டு 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 கடைசியில் என்ன ஆயிடுச்சு பாருங்கள், மோசேக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல. இப்போ அதை கேட்டு கேட்டு அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? சலிப்பாகி போயிடுச்சு. அவருடைய இருதயம் சலித்து போய் இப்பொழுது பாருங்கள், அவருடைய இருதயம் கோபத்தினால் நிறைஞ்சு பாருங்கள், அதன் நிமித்தமாக என்ன ஆயிடுது? கர்த்தர் கண்மலையை பார்த்து பேச சொன்னால் இவர் கர்த்தர் செய்ய சொல்லாததை இவர் செஞ்சிட்டார். கோல் எடுத்து கண்மலையை 2 முறை என்ன செய்யிட்டார்? அடித்து இப்படியாக தண்ணீரை வர வைத்தார். அப்போது இந்த மோசையினுடைய செயலை குறித்து பாருங்கள், கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் அதை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டு மோசையை பார்த்து சொல்கிறாரு, மோசே, இப்படி நீ என்னை விசுவாசியாமல் போனதுனால நீ இந்த இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், அந்த இயேசுனோட ஊழியத்துக்கு மோசே மனுஷராக இருக்கிற அந்த ஊழியத்துக்கு பாருங்கள் ஒப்பிடுதலை பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக ஊழியம் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆனால் பாருங்கள், இங்கே மோசே ஒரு மனிதனாக இருந்ததுனால, அவரும் ஒரு பாவியாக இருக்கிறதுனால பாருங்கள், இங்கே ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய புலம்பலை கேட்க முடியாமல் கோப எரிச்சல் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்துடுறாரு? இங்கே மோசே போயிடுறாரு. அதன் நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள், மோசே முற்றுமுடிய என்னது ரட்சிக்க முடியலை. ஓரளவு ஜனங்களை வழி நடத்தி வர முடிஞ்சது. ஆனால் அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு மோசையால் என்ன செய்ய முடியல? சேர்க்க முடியல. ஏன்னா முதல் இது மோசே ஒரு பலவீனன், அவரும் ஒரு குறைவுள்ளவர் தான். ரெண்டாவது, ஏன்னா ஒரு மனுஷன், அப்போது மனுஷனாக இருக்கனா ஒரு குறைவுள்ள மனுஷராக இருக்கார். ரெண்டாவது, அவர் ஒரு நாள் மரித்து போனார். பாருங்கள், உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். பாருங்கள், உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் வந்தபோது மோசே மனிதராக இருந்ததுனால அவர் மரித்து போனார். அப்போ யோசிச்சு பாருங்கள், அதுக்கு மேலே மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஆசாரியனாக இருந்து ஜனங்களுக்காக என்ன செய்ய முடியல? வேண்டுதல் செய்ய முடியல. இதே போல் தான் ஆரோனும் ஒரு நாள் மரித்து போனார். அதே போல் ஆரோனும் மனுஷனாக இருக்கிறதுனால அவரும் குறைவுள்ளவராக தான் இருந்தார். நம்ம அதை பார்க்குறோம். யாத்திரை 32ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிறதுக்கு ஆரோனும் ஒரு காரணமாக என்ன செய்துறாரு? ஆயிடுறாரு. அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த லேவி ஆசாரிய பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த லேவி ஆசாரிய கோத்திரத்தில் உள்ள இந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்த ஆசாரியர்கள் பாருங்கள், அவங்களாம் மனிதர்களாக இருந்ததுனால குறைவுள்ளவர்களாக இருந்தாங்க. ரெண்டாவது, ஒரு நாள் என்ன செய்தா? மரித்து போனதுனால அவங்க ஜனங்களுக்காக எப்போ வேண்டுதல் செய்ய முடியல. அது நிமித்தமாக பாருங்கள், அவங்க ஒரு நாள் மனுஷர்களாக இருக்கிறனால மரித்து போனதுனால பாருங்கள், அவர்கள் ஒரு நாள் இஸ்ரேல் ஜனங்களை முற்றுமுடிய என்ன செய்ய முடியல? ரட்சிக்க முடியவில்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். சரித்திர வேத ஆசாரியர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 80க்கும் மேலே பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்தாருங்களாம்? பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் இருந்தாங்களாம்.
அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ அவங்களாம் மனிதர்கள். அப்போ மனிதர்களாக இருந்ததுனால அவங்க குறைவுள்ளவர்களாக இருந்தாங்க. ரெண்டாவது ஒரு நாள் மரித்து போனாங்க. அதனால் அவர்கள் ஒரு நாளும் இஸ்ரேல் ஜனங்களை முற்றுமுடிய ரட்சிக்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படி அல்ல. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் 100% பூரணர், 100% பரிசுத்தராக என்ன செய்கிறார், இருக்கிறார். பாருங்கள், இதை நம்ம எபிரேயர் 7:26 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 7:26 வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த அருமையான வெளிச்சத்தை வேதம் தருகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரமே ஏன் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம்? முதலாவது, இயேசு கிறிஸ்து அவர் 100% பரிசுத்தர். அவரிடத்தில் ஒரு பாவமும் என்னது கிடையாது. அவர் 100% பரிசுத்தர். இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள், அவர் பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். அப்போது இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் இந்த பூமியில் வாழும்போது 100% பரிசுத்தராக வாழ்ந்து அவர் எப்படி ஜனங்களுக்காக உண்மையாகவே வேண்டுதல் செய்தாருங்கிறத சிலுவையிலே நம்ம பார்க்குறோம். பாருங்கள், சிலுவையில் இயேசு 3.5 ஆண்டுகள் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு அவர் அவ்வளோ நன்மைகளை செய்தார், எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஆனால் அவர் எந்த ஜனங்களுக்கு நன்மை செய்தாங்களோ அந்த ஜனங்கள் தான் அவரை சிலுவையில் என்ன செய்தார்கள், அறைந்தார்கள். ஆனால் தம்முடைய அந்த சிலுவையில் அறைந்த இஸ்ரேல் ஜனத்துக்காக, அந்த ரோமர்களுக்காக தான் பாருங்கள் அவரை அவ்வளோ சிலுவையில் பாடுபடுத்தினாங்க. ஆனால் இயேசு மோசையை மாதிரி என்ன செய்யலை, கசப்பாகி கோவப்பட்டுறல. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள் அவ்வளவு அவருக்கு துரோகம் செய்த ஜனங்களுக்கும் கூட, அவரை அவ்வளோ பாடுபடுத்தின ஜனங்களுக்கு கூட பாருங்கள் அவர் எப்படி இரக்கமுள்ளவராக இருந்து சிலுவையில் வேண்டுதல் செய்கிறத 1வது வசனத்தில் அவர் சொன்ன 1வது வசனத்தில் பார்க்குறோம். பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு சொல்லி வேண்டுதல் செய்தார். பார்த்தீங்களா? அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாருங்கள் அப்போது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மோசே, ஆரோன், இப்படி மனிதர்கள் செய்கிற இந்த ஊழியெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நமக்கு யாரை நோக்கி காட்டுகிற அம்புக்குறியாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை காண்பிக்குது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் இவருடைய ஊழியத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறாரு. அப்போது அதனால தான் இந்த எபிரேய ஆசிரியர் சொல்ல, இப்போ மோசே மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காத, இயேசுவின் மேலே நம்பிக்கை வை. அவர் தான் உன்னுடைய நித்திய பிரதான ஆசாரியார். அவர் தான் இப்போ தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்காக மனுஷனாக வந்து இப்போ உனக்காக அவர் ரட்சிப்பை உண்டாக்கி உனக்காக ரத்த சிந்தி இப்போ பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு மரித்த இயேசு உயிரோடு எழுந்து இப்போ உனக்காக என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரை நம்புன்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்த சிறப்பு அம்சம் என்ன? அவர் முதலாவது 100% பரிசுத்தர், அவர் மாசில்லாதவர், குற்றமற்றவர். ரெண்டாவது, அவருக்கு மரணமே கிடையாது, அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்னு வசனம் சொல்லுது. பார்த்தீங்களா? பாருங்க, இதை நம்ம வெளிப்படுத்தல இயேசுவே சொல்கிற யோவான் இடத்துல சொல்கிறத நம்ம கேட்கிறோம். பாருங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் இப்போது 18வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. யோவானை பார்த்து, எப்பா மரித்தேன், ஆமாம் சிலுவையில் உன் பாவங்களுக்காக மரித்தேன், ஆனாலும் இதோ 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த நான் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். இதை உறுதிப்படுத்துகிற இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் இப்பொழுது நாம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மரித்தோரிலிருந்து எழுந்த
கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்பதை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதான் வசனம், அதான் இயேசுவை சொல்கிறார் யோவான்ட பார்த்து, இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போது இதை தான் அங்கே எபிரேயர் 7 அந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார், எப்பா நான் உனக்கா, அதாவது இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக யார் பாருங்க, அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, மோசையினால் இஸ்ரேல் ஜனங்களை முற்றுமுடிய ரட்சிக்க முடியல, ஏன்னா அவங்க மரித்து போனாங்க. ஆரோன் இஸ்ரேல் ஜனங்களை முற்றுமுடிய ரட்சிக்க முடியல, ஏன்னா அவங்க மரித்து போனாங்க. ஆனால் இயேசு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக யார்? தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களை முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆதலால் இந்த நாளிலே எந்த மனிதர் மேலும் நம்பிக்கை வைக்காதீங்க. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த நித்திய பிரதான ஆசிரியராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை வைங்க. ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வைக்கிறோப்பா இந்த நாளிலே. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே மனிதர்கள் எங்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியும்? ஏன் சில மனுஷர்கள் மேலே ஏன் நம்பிக்கை வைக்கக்கூடாது? ஆனால் எங்களுடைய நித்திய பிரதான ஆசிரியராகிய இயேசு கிறிஸ்து மேலே எங்களுடைய நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா அவர் தான் எங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறாயால் அவர் எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறான்னு ஆண்டவரை கேட்டோமே. இந்த சத்தியத்தை கேட்டு நாளிலே ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இனி தங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வேண்டுதல் மேல் உடைய பிள்ளைகள் நம்பிக்கை வைத்து அதன் மூலம் அந்த முற்றுமுடிய பரிபூர்ணமாய் ரட்சிக்கப்படுகிற அந்த தேவ ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே ஸ்தோத்திரம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தருடைய முற்றுமுடிய ரட்சிப்பை அனுபவிக்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கு வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.